Hi all, welcome back to our channel My Bio Notes. So in the video la nama vandu 18th chapter body fluids and circulation la we'll see about human circulatory system. So idula heart பத்தி நம்ம பார்க்கலாம். So today we'll be discussing about heart. So heart பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. And also இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and also bell button click பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்ல in human circulatory system this heart plays a major role. So it is a actually human circulatory system. இதை வந்து they are also known as the blood vascular system. So இதை வந்து blood vascular system அப்படின்னு சொல்கிறாங்க. And what is there in the blood vascular system la pathinga appadina it contains the heart. So heart vandu muscle-ala it is made, it is a muscular and also chambered, and adha vandu heart nu solrom. And in the blood vascular system la you also have the network of closed branching blood vessels irukku, and also it contains the blood. So blood is the fluid which is getting circulated. ஸோ அதை தான் நம்ம பிளட்டுன்னு சொல்கிறோம். ஸோ வாஸ்குலர், இந்த வாஸ்குலர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தே கண்டெயின் செல்ஸ் ஆர் வெசல்ஸ், அதனால தான் வாஸ்குலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செல்ஸ் ஆர் வெசல்ஸில் பார்த்தீங்கன்னா தே கேரி ஆர் சர்க்குலேட் ஃப்ளூயிட்ஸ். எக்ஸாம்பிள் இந்த கேஸில் பிளட் இல்லைனா லிம்பாக கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் அது வாஸ்குலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் கண்டெயின்ஸ் மெயின்லி செல்ஸ் ஆர் வெசல்ஸ். ஸோ அதனால we give the name vascular here. And heart, as I already mentioned, they are muscular and chambered. Chambered na or empty space irko, closed space or compartment is known as a chamber. Heart la abdi irko. And it has branching blood vessels to carry blood. Next பார்த்தீங்க அப்படின்னா heart where is the exact location of the heart னு பார்த்தீங்கன்னா it is situated in the thoracic cavity ல தான் இருக்கு. head, thorax, abdomen ல it is located in the thoracic cavity. Where it is derived from na it is a mesodermally derived organ. Mesoderm na it is nothing but middle of the 3 germ layers or a mass of cells la அந்த middle layer தான் நம்ம மீசோடம் எப்படி சொல்லுவோம் இல்லையா, எக்டோடம் எண்டோடம்க்கு நடுவில் இருக்கும். ஸோ இது எப்போ டெவலப் ஆகும்னா it appears in the early development of an embryo. ஸோ அதனால தான் வந்து heart பார்த்தீங்கன்னா it is developed from the mesodermal layer of the connective tissue system. ஸோ அதனால தான் மீசோடர்ம்லேருந்து இது வந்து வரனால தான் இதை வந்து ஒரு மீசோடர்மலி derived organ. ஸோ இந்த ஹார்ட் மாதிரியே மற்ற சிஸ்டமும் டெவலப் ஆகும் எம்ப்ரியோலேருந்து இல்லையா. ஹார்ட் பார்த்திங்கன்னா மீசோடர்மலி derived organ அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் situated in the thoracic cavity as you all know. ஸோ அந்த thorax regionல தான் இந்த ஹார்ட் யூ கேன் see இந்த ரிப்ஸ்க்கு இன்சைடு இருக்குது இல்லையா. ஸோ இட் ஹேஸ் த அபெக்ஸ் ஹியர் and base of the heart is here, the base of the heart, and it is in between the two lungs. So inga rendu side lungs irukum, as I have already discussed about the lungs. So in the rendu lungs ku nadula we have the heart, and it is slightly tilted to the left. So slight வந்து left side tilted இருக்கும். And size பார்த்தீங்கன்னா it is a size of a clenched fist. ஸோ நம்ம அந்த ஃபிங்கர்ஸ் ஃபோல்ட் பண்ணால் நமக்கு அந்த clenched fist இருக்கும் இல்லையா, அந்த சைஸ் இருக்கும் அந்த ஹார்ட் சைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரிகார்டியம். ஸோ வாட் இஸ் அ பெரிகார்டியம் அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கவரிங் இருக்கணும் எல்லா ஆர்கன்ஸ்க்கும். ஸோ ஹார்ட்டோட கவரிங்கை தான் நம்ம வந்து பெரிகார்டியம்னு சொல்கிறோம். இட் இஸ் அ டபுள் வால்ட் மெம்பரனேஷியஸ் பேக் மாதிரி இருக்கும். இட் இஸ் மெயின்லி ஃபார் ப்ரொடெக்ஷன், அண்ட் இட் என்க்ளோசஸ் அ பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ ஹார்ட் வால் மெயினாக பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம் தான் சொல்லுவோம். ஸோ இதுலேயே வந்து பேரைட்டல் பெரிகார்டியம் இருக்குது, விசரல் பெரிகார்டியம் இருக்குது, மயோகார்டியம் இருக்குது இந்த இடத்துல, எண்டோகார்டியம் வி ஹேவ், அண்ட் பெரிகார்டியல் கேவிட்டி. ஸோ இந்த கேவிட்டிக்குள்ளே தான் அந்த ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ இது ஒரு குஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். எதுவும் அந்த ஹார்ட் பீட் ஆகும்போது எதுவும் டேமேஜ் ஆக மாதிரி நம்ம லங்ஸில் பார்த்தோம்ல அதே மாதிரியே இட் ஹேஸ் அ ஃப்ளூயிட் ஃபார் ப்ரொடெக்ஷன்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா the ஹார்ட்டில் we have 4 chambers. So 4 chambers இருக்குது. Chambers as I already mentioned, it is a compartment or a enclosed space. ஸோ அதுதான் வந்து நம்ம சேம்பர்னு சொல்கிறோம். அது ஹார்ட்டில் இருக்குது. ஸோ அது நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா atria and ventricles. So they are called atria and ventricles. Atria அப்படின்றது they are small upper chambers. ஸோ அதை தான் வந்து நம்ம atria அப்படின்னு சொல்கிறோம். ventricles அப்படின்றது they are large lower chambers. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் we have the right atrium, left atrium and the right ventricle and the left ventricle. So next interatrial septum. So what is a interatrial septum? Septum நாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a dividing partition between two tissues இல்லைனா cavities நடுவில். ஸோ இது சேம்பர்ஸாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு வால் மாதிரி 2 partition மாதிரி பண்ணுறது இந்த interatrial septum. So it is a thin muscular wall and it separate the left and the right atria. So இதை வந்து left and the right atria separate பண்ணுறது இந்த interatrial septum. So interventricular septum பார்த்தீங்கன்னா they are thick walled. இது thick walled-ஆ இருக்கும் and it separates the left and the right ventricles. So அதை separate பண்ணுறதுக்கு பேர் நம்ம வந்து interventricular septum. இது வந்து left right ventricles separate பண்ணும். So this is about the septum and the எத்தனை chambers இருக்கு. You have to remember the names. Next பார்த்தீங்க அப்படின்னா atrioventricular septum. So atrioventricular septum அப்படின்னு இருக்கு. அந்த நேம்லேருந்தே நீங்கள் பார்க்கலாம் ஏட்ரியத்துக்கும் வென்ட்ரிகுலருக்கும் நடுவில் இருக்க ஒரு செப்டம், ஒரு வால், தட் இஸ் நோன் as a atrioventricular septum. It is a thick fibrous tissue. So atrium and ventricular on same side are separated by this. ஒரே சைடில் இருக்க இந்த ஏட்ரியமோ வென்ட்ரிகுலையும் செப்பரேட் பண்ணுறது தான் இந்த atrioventricular septum ஒரு வால் மாதிரி அது. அண்ட் they have a opening. ஸோ இந்த செப்டத்துக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ இந்த செப்டத்துக்குலாம் ஓப்பனிங் கிடையாது, ஏட்ரியல் செப்டம் வென்ட்ரிகுலர் செப்டம். பட் இதுக்கு இந்த ஏட்ரியத்தையும் வென்ட்ரிகுலரையும் கனெக்ட் பண்ணுற செப்டத்துக்கு தே ஹாவ் அ ஓப்பனிங் இன் த செப்டா. ஸோ பிட்வீன் த ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் நடுவில் இருக்குது. ஸோ தே ஆர் மெயின்லி எதுக்கு இந்த ஓப்பனிங்னா மெயின்லி ஃபார் ஒரு கனெக்ஷனுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் த மஸ்குலர் ஃப்ளாப்ஸ் ஆர் கஸ்ப்ஸ். ஸோ ஃப்ளாப்ஸ் ஐ ஹாவ் ஆல்ரெடி செட். ஃப்ளாப் அப்படின்றது ஒரு ஏரோப்ளைனில் இருக்கும் இல்லையா, ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு அந்த விங்கு ஒரு சைடு மட்டும் கனெக்டடாக இருக்கும், ஒரு சைடு வந்து கனெக்டடாக இருக்காது. அதை தான் நம்ம ஃப்ளாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ளாப்ஸ் ஆர் கஸ்ப்ன்றது ஒரு ட்ரையாங்கிள் செக்மெண்ட் ஆஃப் த வால் விச் ஓப்பன்ஸ் அண்ட் க்ளோசஸ் வித் த ஃப்ளோ ஆஃப் பிளட். அதை தான் நம்ம வந்து கஸ்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஓப்பனிங்கை வந்து மெயினாக கார்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த செப்டத்தில் வந்து ஓப்பனிங் இருக்கும். ஸோ அதை கார்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மஸ்குலர் ஃப்ளாப் ஆர் கஸ்ப்ஸ். அது வந்து ஒரு சைடு கனெக்டடாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து அப்படியே விட்ட மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ இதுலேயே வந்து வி ஹாவ் த ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்குது. ஸோ வாட் இஸ் அ ட்ரைகஸ்பிட் வால்வ்னா இட் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் த ரைட் ஏட்ரியம் அந்த ரைட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் இருக்குது. அதை வந்து நம்ம ட்ரைகஸ்பிட் வால்வ்னு சொல்கிறோம். ஸோ ட்ரைனாலே 3 இல்லையா, இட் இஸ் அ வால்வ் ஆஃப் 3 ஃப்ளாப்ஸ் இருக்கும் இதில் தட் ப்ரிவெண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் பிளட் ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல் டு த ரைட் ஏட்ரியம். ஸோ பிளட் வந்து திருப்பி பேக் ஃப்ளோ ஆகிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது இந்த வால்வ் இருக்கனால. ஸோ திஸ் இஸ் அபவுட் த வால்வ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பைகஸ்பிட் ஆர் த மிட்ரல் வால்வ். வாட் இஸ் அ பைகஸ்பிட் ஆர் த மிட்ரல் வால்வ்னா இது வந்து லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் இருக்குது. அதை தான் நம்ம இங்கே வந்து பைன்ற 2 ஃப்ளாப் அந்த திங்ஸ் இருக்கும் இதில். அண்ட் செமிலூனார் வால்வ் அப்படின்றது ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸ் இன்டு த பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் அயோட்டா அது போகிற இடத்துல இருக்கும். ஸோ இந்த this is known as the semilunar valve. ஸோ அந்த பல்மனரி வால்வும் இந்த அயோட்டிக் வால்வும் இருக்குல்ல, that is known as the semilunar valve. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வால்ஸ் எல்லாமே எதுக்காக அப்படின்னா
they ensures that the blood flow in only one direction. ஒரே directionல தான் blood flow ஆகணும். ஸோ இந்த ரைட் ஏற்றியத்துலேருந்து இந்த இடத்துக்கு போயிட்டு ரைட் வென்ட்ரிக்கல் போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பல்மனரி ஆர்ட்ரி வழியாக போகணும். அதே மாதிரி லெஃப்ட் ஏற்றியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்துட்டு இட் ஹேஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் த அயோட்டா. ஸோ திஸ் இஸ் த சூப்பர் வீனா கேவா அண்ட் த பல்மனரி ஆர்ட்ரி செல் பல்மனரி வெயின் இங்கே இருக்குது. ஹியர் வி ஹாவ் த மிட்ரல் வால்வ் ஆஸ் யூ இது வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் நான் சொன்னல ட்ரைகஸ்பிட். நெக்ஸ்ட் வி ஹாவ் த பெரிகார்டியம் அந்த ஹார்ட்டோட வால் அந்த இன்ஃபீரியர் வீனா கேவா இருக்குது அயோட்டா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இஸ் கார்டியாக் மசில்ஸால் தான் வந்து ஆக்சுவலாக இந்த ஹார்ட் இஸ் மெயின்லி மேட் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ். ஸோ கார்டியாக் மசில்ஸால் தான் மேட் ஆகிருக்கு. அண்ட் த வால்ஸ் ஆஃப் த வென்ட்ரிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கிள்ஸ் நான் சொன்னேன் இல்லையா வால்ஸ் ஆஃப் த வென்ட்ரிக்கிள் தே ஆர் திக்கர் தேன் த ஏட்ரியா. ஸோ ஏட்ரியாவில் இருக்க வால்ஸை விட அந்த ஹார்ட் வாலை விட வென்ட்ரிக்கிள்ஸில் இருக்கிறது திக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நோடல் டிஷ்யூ அப்படின்றது என்னென்னா தே ஆர் ஸ்பெஷலைஸ்டு கார்டியாக் மஸ்குலேச்சர் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த ஹார்ட். ஸோ அதை தான் நம்ம வந்து நோடல் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா ஒரு ஸ்மாலர் மாஸ் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு கார்டியாக் மசில் ஃபைபர்ஸ் லொக்கேட்டட் இன் த வால் ஆஃப் த ரைட் ஏட்ரியம். அதை தான் வந்து நம்ம நோடல் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு அந்த மஸ்குலேச்சரில் இட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் கார்டியாக் மஸ்குலேச்சர். அண்ட் கம்மிங் டு த சைனோஏட்ரியல் நோட். வாட் இஸ் அ சைனோஏட்ரியல் நோட்? வாட் இஸ் அ நோட்? நோடுனா என்ன? நோட் இஸ் நத்திங் பட் அ ஸ்மால் மாஸ் ஆஃப் டிஷ்யூ இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஸ்வெல்லிங் இல்லைனா நாட் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை நோடுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த கேஸில் சைனோஆட்ரியல் நோடு அப்படின்றது இந்த ஹார்ட்டில் இருக்குது. இது என்னென்னா ஒரு பேட்ச் ஆஃப் டிஷ்யூ இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ரைட் அப்பர் கார்னர் ஆஃப் த ரைட் ஏட்ரியம். ஸோ நம்ம அந்த ரைட் ஏட்ரியம் படித்தோம்ல ஸோ அதில் ரைட் அப்பர் கார்னரில் இருக்கிறது தான் இந்த சைனோஏட்ரியல் நோட் அப்படின்றது. ஸோ இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏட்ரியோவென்ட்ரிகுலர் நோட். ஸோ வாட் இஸ் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் நோட்? ஸோ இதுவும் இது பேட்ச் ஆஃப் டிஷ்யூ மாதிரி இதுவும் மாஸ் ஆஃப் டிஷ்யூ தான். இதோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இட் இஸ் இன் த லோவர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த ரைட் ஏட்ரியம். ஸோ லோவர் லெஃப்ட் கார்னரில் இருக்கும் இந்த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் நோட் அப்படின்றது. ஸோ இது வந்து இட் இஸ் க்ளோஸ் டு த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் செப்டம். நான் செப்டம் வால் பார்த்தோம்ல ஏட்ரியோவென்ட்ரிகுலர் செப்டம் கிட்ட அதுக்கிட்ட வரும் இந்த நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சர்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ரைட் பண்டில் பிரான்ச் இருக்குது. இதில் அந்த நோட்லேருந்து வர பிரான்ச் வில் சி இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட். திஸ் இஸ் த லெஃப்ட் பண்டில் பிரான்ச் அண்ட் பக்குஞ்சி ஃபைபர்ஸ் இருக்குது. அது அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ பண்டில் ஆஃப் ஹிஸ்ன்னு சொல்லுவாங்க இதை அந்த நோட்லேருந்து வர அந்த இதை ஃபைபர்ஸை. ஸோ இட் இஸ் த நோடு. இது வந்து நோட் இங்கே ஒரு நோட் இருக்குல்ல எஸ்ஏ நோட் and the AV node. This picture is not clear, so you can see it here. It's clear in the picture. This is the SA node, AV node. ஒன்றும் இல்லை the patch of tissue, mass of tissues, அதுதான் வந்து நம்ம நோட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா atrioventricular bundle. So here comes the bundle. So bundle அப்படின்னா உங்களுக்கு மீனிங் தெரியும். ஸோ அதே மீனிங் தான் இங்கேயும் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பண்டில் ஆஃப் நோடல் ஃபைபர்ஸ் இன் திஸ் கேஸ் ஒரு பண்டில் ஆஃப் நோடல் ஃபைபர்ஸ் வி கால் திஸ் ஆஸ் அ ஏட்ரியோவென்ட்ரிகுலர். ஏட்ரியத்துக்கும் வென்ட்ரிகுலுக்கும் கிட்ட இருக்கனால ஏட்ரியோவென்ட்ரிகுலர் பண்டில். இட் கண்டினியூஸ் ஃப்ரம் த ஏவிஎன் ஆட்ரியோவென்ட்ரிகுலர் ஏவிஎன்லேருந்து இது வருது இந்த பண்டில் அண்ட் பாசஸ் த்ரூ த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் செப்டா. அந்த செப்டா வால் சொன்னோம் இல்லையா அது வழியாக பாஸ் ஆகும் இந்த பண்டில் அண்ட் இட் எமர்ஜ் ஆன் டாப் ஆஃப் த இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். ஸோ இந்த இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டத்து மேலே ஸோ இந்த செப்டம் இருக்கு இல்லையா இது மேலே வந்து அது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த atrioventricular bundle and divides into right and the left bundle. ஸோ இங்கே இருக்கல ரைட்டாகவும் லெஃப்டாகவும் அது டிவைட் ஆகுது இந்த பண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பர்குஞ்சி ஃபைபர்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த பிரான்ச் இருக்குல்ல ரைட் அண்ட் லெஃப்ட் பிரான்ச்சு அது வந்து தே கிவ் ரைஸ் டு மைன்யூட் ஃபைபர்ஸ், குட்டி குட்டி ஃபைபர்ஸ்க்கு அதுலேருந்து பிரான்ச் மாதிரி வருது. அதை தான் நம்ம வந்து த்ரூ அவுட் த வென்ட்ரிகுலர் மஸ்குலேச்சர். ஸோ இந்த வென்ட்ரிகுலர் மஸ்குலேச்சர் ஃபுல்லாகவே அது ஃபைபர்ஸாக குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அதுதான் பர்குஞ்சி ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த நோடல் மஸ்குலேச்சர் இருக்குல்ல, தே ஹாவ் த எபிலிட்டி டு ஜென்ரேட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ தே ஆர் ஆட்டோ எக்ஸைட்டபிள். ஸோ இந்த அதுவாக வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. ஸோ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஸ் யூ ஆல் நோ இட் இஸ் அ ரேப்பிட் ரைஸ் அண்ட் சப்சிக்வெண்ட் ஃபால் இன் வோல்டேஜ். அதை தான் நம்ம ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். ஸோ அக்ராஸ் இன் அ வோல்டேஜ், இந்த கேஸில் இந்த மெம்ப்ரெயினில் அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து வருது. அக்ராஸ் அ செல்லுலர் மெம்ப்ரெயின் வித் அ கேரக்டரிஸ்டிக் பேட்டர்ன். ஸோ அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இந்த கேஸில் இது வந்து ஆட்டோ எக்ஸைட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நோடல் மஸ்குலேச்சர். ஸோ நம்பர் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட்டட் இன் அ மினிட் தே வேரி அட் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த நோடல் சிஸ்டம். அதில் வந்து வேரி ஆகும் இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எந்தெந்த இடத்துல க்ரியேட் ஆகுதோ அது வந்து பார்ட்டை பொறுத்து வேரி ஆகும். பேஸ் மேக்கர் அப்படின்றது என்னென்னா சான், அந்த நம்ம பார்த்தோம்ல சினோஏட்ரியல் நோட், ஸோ அதுதான் பேஸ் மேக்கர் அப்படின்னு இதுதான் வந்து விச் ஜென்ரேட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் 70 to 75 minute inverse and they generate rhythmic contractile activity. ஸோ அதுதான் நம்ம பேஸ் மேக்கர் என்ன தான் நம்ம வந்து பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். யூ கேன் see in the picture. ஸோ இதில் இருந்தால் இந்த here we have the atrioventricular node, Purkinje fiber இருக்குது. Here we have the bundle, atrioventricular bundle போகுது, and the bundle branches you can see left atrium, right atrium, super vena cava you can see. ஸோ இது மாதிரி தான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் ஹார்ட் எவ்வளோ டைம்ஸ் பீட் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் யூ நோ த வேல்யூ 70 to 75 டைம்ஸ் பர் மினிட். இன் அ மினிட், ஒரு மினிட்டில் 70 to 75 டைம்ஸ் பீட் பண்ணும் ஹார்ட்டு. ஒரு ஆவரேஜ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 72 பீட்ஸ் பர் மினிட் ஹார்ட் பீட் ஆகிறது. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் த வீடியோ, என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.